தற்போது மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்க பதற்றம் என்று மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானிலே தற்போது காமேனி கொல்லப்பட்ட ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான காமேனியின் ஆதரவாளர்கள் தற்போது பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரம், துறைமுக நகரமான கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது திடீரென தடிகள் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் சற்று நேரம் பரபரப்பான காட்சிகள், அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு திடீரென உள்ளே புகுந்து அனைத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடித்து நொறுக்கப்பட்ட காட்சிகள் முதல் காட்சிகளாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. முதல் காட்சிகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் காட்சிகளாக தற்போது கராச்சி நகரத்திலே அந்த தூதரகம் தாக்கப்பட்ட காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நமது சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக அதை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாகிஸ்தானின் தூதரகத்தில் உள்ள 3 அதிகாரிகள் தற்போது காயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக பாகிஸ்தான் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். அங்கு உள்ள பாதுகாப்பு படை வீரர்கள், அமெரிக்காவின் ராணுவ வீரர்களும் தற்போது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதிலே தற்போது நமக்கு கிடைத்த தகவல், அதிர்ச்சிகரமான தகவல், 18 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. 18 பேர் பலி என்ற அதிர்ச்சி தகவல். பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் அமெரிக்க தூதரகம் இருக்கிறது, துணை தூதரகம். அந்த துணை தூதரகத்தின் மீது திடீரென காமேனி ஈரான் ஆதரவாளர்கள் நடத்திய திடீர் தாக்குதலில் உள்ளே புகுந்து கட்டிடங்களை அடித்து நொறுக்கி உள்ளே புகுந்திருக்கிறார்கள். அத்துமீறி உள்ளே நுழைந்ததால் அங்குள்ள ராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் போலீசார், அதே போன்று அமெரிக்க ராணுவ படையினர் திடீரென உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியதால் பதிலடி கொடுக்கும் வகையிலே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றனர். அந்த துப்பாக்கி சூட்டிலே நமக்கு கிடைத்த தகவல் 18 பேர் பலி என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. 18 பாருங்கள் எப்படி அடித்து உடைத்து தள்ளுகிறார்கள் என்றால், திடீரென அமெரிக்கா தாக்குதல் நடத்தி காமினியை கொன்றதால் அந்த கடும் கோபத்திலே அவரது ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் உள்ள தூதரகத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நேரடி காட்சிகள். சற்று அரை மணி நேரத்துக்கு முன்னதாக நடைபெற்ற சம்பவம். நமக்கு அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடித்து நொறுக்குகின்ற காட்சிகள், கட்டிடங்கள் எப்படி அடித்து நொறுக்கப்படுகின்றன, அதிர்ச்சி காட்சிகளை பார்க்கிறோம். உடனடியாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க ராணுவ படையினரும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதிலே நமக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல் தான் 18 பேர் பலி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதுவரை 18 பேர் பலியாகிறார்கள். மேலும் பலர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிற தகவலும் வந்திருக்கிறது. எனவே கடுமையான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது தான் நினைக்கிறேன். தற்போது அங்கிருந்து வரும் காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. உடனடியாக பாகிஸ்தானில் உள்ள அனைத்து தூதரங்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் மட்டுமல்ல, அமெரிக்கா உடனடியாக உலகம் முழுவதும் உள்ள தனது தூதரகங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு உடனடியாக கடிதமும் மின்னஞ்சலும் அனுப்பியிருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தான் முழுவதும் கராச்சி நகரில் ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. லாகூர், தலைநகரம் இஸ்லாமாபாத் போன்ற இடங்களிலும் தற்போது பரபரப்பான ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. பாகிஸ்தானில் தற்போது முதல் தகவலாக 18 பேர் பலி என்ற தகவல் கிடைத்த நிலையில் தற்போது 8 பேர் வரை பலியாகி இருக்கலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. தற்போது 8 பேர் வரை பலியாகி இருக்கலாம் என்ற முதற்கட்ட தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளும் தற்போது தகவல்கள் என்றால், தற்போது பாகிஸ்தான் நகரில் உள்ள மருத்துவமனையிலிருந்து வருகின்ற தகவலை வைத்து நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் கிடைத்த தகவல் 18 பேர் பலி என்று முதல் கட்டமாக ஒரு தகவல் வந்தது. ஆனால் அது தவறு என்றும் தற்போது 8 பேர் தான் பலியாக இருக்கிறார்கள். 10 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. 8 பேர் தான் பலியாக இருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறோம், அந்த தாக்குதலின் போது பதிலடி தாக்குதல், துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அதிலே இதுவரை 8 பேர் பலி, குறைந்தபட்சம் 8 பேர் பலியாக இருக்கிறார்கள். 10 பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது நேயர்களே.